உட்பட்ட திருவையாற்று அரசு கல்லூரியில் இரட்டை காப்பீடுகள் வாழ்வியல் சிந்தனைகளின் தலைப்பில் மேற்கொள்ளப்பட்ட இந்த ஆய்வு நெறியாளர் அவர்களால் ஒழுங்குபடுத்தப்பட்டு நெறிப்படுத்தப்பட்டு அவையெல்லாம் அச்சடிக்கப்பட்டு பல்கலைக்கழக விதிமுறைப்படி ஒப்படைக்கப்பட்டு அவை வெவ்வேறு பல்கலைக்கழகங்களிலே பணியாற்றக்கூடிய பேராசிரியர்களுக்கு அனுப்பப்பட்டு அவர்களெல்லாம் திருத்தி மதிப்பீடு செய்து ஒவ்வொரு பேராசிரியர்களும் இந்த ஆய்வேடு சிறப்புடைய ஆய்வேடு நல்ல கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்கிறது, இந்த தமிழ் சமூகத்திற்கு இது தேவையான ஒரு ஆய்வு என்றெல்லாம் மதிப்பீடு செய்து அளித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே ஆய்வாளர் து. பிரகாஷ் அவர்கள் அருமையாக இந்த ஆய்வேட்டினை செய்திருக்கிறார். அவர்தான் செய்தாரா என்பதை சோதிப்பதற்காகத்தான் பெரும்பாலும் இந்த பொது வாய்மொழி தேர்வு நடத்தப்படுவது. பொது வாய்மொழி தேர்வில் முதலிலே அவருடைய கருத்துக்களை சொல்ல சொன்னோம். சரளமாக சொன்னார், தங்கு தடையின்றி சொன்னார், எந்த இடத்திலும் ஒரு தொய்வு இல்லை. இடையிடையிலே கொஞ்சம் தொண்டைதான் இருக்கிறது, மற்றபடி எதுவுமே அவர் தடையில்லாமல் கருத்துக்களை சொன்னார்கள். பார்வையாளர்கள் எழுப்பிய வினாக்களுக்கும் எந்த கதை ஓட்டத்திலோ கதை மாந்தர்களுடைய இடங்களிலோ எந்த இடத்திலும் பேராசிரியர் நெறியாளர்கள் கேட்டபோதெல்லாம் சான்றோர் முன்புகள் என்ற வினாவிற்கு அருமையான ஒரு உளவியல் ரீதியாக அந்த கால மன்னனுடைய பாண்டிய மன்னனுடைய சூழலை வைத்து அருமையாக பதில் சொன்னார்கள். அதுபோல் மற்ற பேராசிரியர்கள் கேட்டபோதும் அம்மையார் அவர்களெல்லாம் பாராட்டி எனக்கு இந்த இடத்திலெல்லாம் சில நெருடல் இருக்கிறது என்றெல்லாம் சொன்னார்கள். எந்த ஒரு ஆய்வும் முடிந்த முடிவு இல்லை. உங்களுக்கு தெரியும், இந்த உலகம் தட்டையானது என்று ஒரு காலகட்டத்தில் சொன்னார்கள், அடுத்த காலகட்டத்தில் உருண்டையானது என்று சொல்கிறார்கள். ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கு உட்கார்ந்திருக்கிற அந்த சிறுவர் அந்த சிறுமியரெல்லாம் இல்லை, இந்த உலகம் முக்கோணமானது என்று ஒரு காலத்தில் நிரூபித்து சொன்னால் முக்கோணம் என்று. உதாரணத்திற்கு இந்த கோவாக்சின் ஊசி போட்டது சரி போர்டு இல்லைன்னா வீடு வீடாக துரத்தி வச்சாங்க. ரெண்டாவது ஊசி போர்டுலாம் மெசேஜ் மேலே மெசேஜ் மாற்றத்துக்கு உட்பட்டது, மேலாய்வுக்கு உட்பட்டது. ஒருவர் இதுதான் சரி என்று சொன்னதனை இன்னொருவர் இது சரியில்லை என்று மேலாய்வு செய்து மறுக்கலாம். அதனால் ஆய்வினுடைய இறுதியிலேயே இது தொடர்பாக மேலாய்வுக்கான வழிமுறையும் சொல்வார்கள். இது தொடர்பாக இப்படியெல்லாம் ஆய்வு செய்யலாம். அதனையும் இந்த ஆய்வுக்கு அருமையாக பதிவு செய்திருக்கிறார் ஆய்வாளர் து. பிரகாஷ் அவர்கள். அந்த அடிப்படையில் ஆய்வாளர்கள் எழுப்பிய பேராசிரியர்கள் எழுப்பிய